செய்தியாளர் பாரதி ராஜா இணைந்திருக்கிறார். பாரதி ராஜா, பெங்களூரில் தற்பொழுது நிலைமை எப்படி இருக்கிறது? மிகவும் மோசமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. இப்போது நாம் பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் ஒரு தகவல் வந்திருக்கிறது. உயிரிழப்பானது 11 அதிகரித்திருக்கிறது. பவுரிங் மருத்துவமனையில் 7 பேரும், வைதேகி மருத்துவமனையில் 4 பேரும் உயிரிழந்திருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. இது தற்போது அந்த தகவல். அதிகாரப்பூர்வமாக 19 பேர் பவுரிங் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் அவர்களில் 7 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதே போல அந்த வைதேகி மருத்துவமனையில் 8 பேர் அனுமதிக்கப்பட்டு அதில் 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இது அதிகாரப்பூர்வமாக தற்போது நமக்கு வந்திருக்கும் தகவலாக இருக்கிறது. இந்த தகவல் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது, மற்றொரு புறம் இந்த ரசிகர்களுக்கு புதிய விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது. என்னவென்றால், அவர்கள் இந்த நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு வீட்டிற்கு செல்ல பயணத்திற்கு தேவையான மெட்ரோ, பேருந்து கிடைக்காமல் பல இடங்களில் சிக்கிய காட்சிகளையும் நாம் பார்க்க முடிகிறது. சமூக வலைதளங்களில் இது தொடர்பான வீடியோக்கள் வைரலாக பரவி வருகிறது. குறிப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மெட்ரோ நிலையம் கூட மூடப்பட்டிருக்கிறது. மகாத்மா காந்தி மெட்ரோ நிலையம். இது மெட்ரோ ரயில் நிறுத்தம் எதுவும் இல்லை. கூட்ட நெரிசலை சமாளிப்பதற்காக. ஏனென்றால் அனைவரும் வந்துவிட்டால் டிக்கெட் கொடுக்கும் இடத்தில் பிரச்சனை ஏற்படும், அதே போல ரயிலில் ஏறும் போது பிரச்சனை ஏற்படும் என்பதற்காக அங்குள்ள பாதுகாவலர்களே தற்காலிகமாக அந்த ஷட்டரை இழுத்து மூடியிருக்கிறார்கள் என்பது தகவலாக இருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த விபத்திற்கு காரணம் என்ன என்று பார்த்தால், அங்கு இருக்கும் ஒரு சின்னசாமி மைதானத்தில் இருக்கும் ஒரு காங்கிரீட் ஸ்லாப், அதாவது இந்த மழைநீர் வடிகால் கால்வாயில் மேல் போடப்பட்டிருக்கும் காங்கிரீட் ஸ்லாப் இடிந்து விழுந்திருக்கிறது. அதில் மக்கள் விழுந்திருக்கிறார்கள். அவர்கள் மீது மேலும் மேலும் மக்கள் விழுந்ததால் அந்த மூச்சு திணறலால் இந்த 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற ஒரு தகவல் வந்திருக்கிறது. மொத்தம் அந்த சின்னசாமி மைதானத்தின் 4 கேட் வாயில்களில் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறதாக கூறப்படுகிறது. அதில் ஒரு காட்சியை கூட நாம் திரையில் பார்க்கலாம். இந்த ஒரு காட்சியினால் மட்டுமே அந்த உயிரிழப்பானது முதற்கட்டமாக ஏற்பட்டிருக்கிறது. இதில் கை கொடுத்து இழுப்பதை கூட நாம் பார்க்க முடியும். அதாவது அந்த பள்ளத்தில் அந்த வடிநீர் கால்வாயில் விழுந்தவர்களை கை கொடுத்து தூக்குகிறார்கள். இந்த சம்பவம் எதிர்பாராத ஒன்றுதான் என்றாலும் கூட, வழக்கமாக ஆர்சிபி தொடர்பான எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் முறைப்படி அவர்கள் அந்த அணி நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்படும். இந்த வெற்றி கொண்டாட்டத்திற்கும் அவர்கள் முறையாக என்றால் அந்த டி-ஷர்ட் ஆர்சிபி இந்த ஐபிஎல் போட்டிக்கு தயாராகும் போதே அதனுடைய புதிய ஜெர்சியை வெளியிட்டார்கள். அந்த நிகழ்ச்சிக்கு கூட 100 ரூபாய் டிக்கெட் என்று வசூலிக்கப்பட்டு சின்னசாமி மைதானத்தில் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆனால் இது ஓபன் டிக்கெட், அதாவது இலவசமாக காணலாம் என்ற வகையில் அனைவரும் வர தொடங்கியதால் இந்த பிரச்சனையானது நிகழ்ந்திருப்பதாகவும் ஒரு கருத்து வைக்கப்படுகிறது. ஒட்டுமொத்தத்தில் பெங்களூரு நேற்று இரவு இந்த நேரத்தில் எந்த அளவு உற்சாகம் அவர்களிடம் தொடங்கியதோ அந்த உற்சாகம் இரவு 11 மணிக்கு கொண்டாட்டமாக மாறியது. இன்று பிற்பகல் வரை அந்த கொண்டாட்டம் நிலைத்த நிலையில் கடந்த ஒரு 4 மணி நேரமாக அந்த கொண்டாட்ட நிகழ்வுகள் கர்நாடக மக்களை சோக நிகழ்வாக மாற்றியிருக்கிறது இந்த எதிர்பாராத கூட்ட நெரிசல் சம்பவம். ரசிகர்கள் அங்கே வந்ததால் மிகப்பெரிய தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அங்கே உயிரிழப்பும் ஏற்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். 11 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அங்கே பொதுமக்கள் ஆஃபீஸ் விட்டுட்டு வீட்டுக்கு போகிற டைம் இது. அங்கே டிராஃபிக் எப்படி இருக்கிறது? ஆஃபீஸுக்கு போயிட்டு வீடு திரும்புகிற பொதுமக்களும் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா? இப்ப அந்த பகுதியில் தடை என்பது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஒன்றுதான். இன்று காலை இந்த நிகழ்ச்சி விதானசௌதாவில் நடைபெறும் என்று சொல்லப்பட்ட உடனேயே இந்த குறிப்பிட்ட 2 மணி நேரத்திற்கு போக்குவரத்து அட்ஜஸ்ட்மெண்ட், டிராபிக் டைவர்ஷன்ஸ், அதாவது குறிப்பாக மாற்று வழி பாதையில அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இப்ப இந்த சம்பவம் நடந்ததை தொடர்ந்து அனைத்து வாகனங்களும் அந்த நிகழ்ச்சிக்காக எந்த மாற்று பாதை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததோ அந்த வழியாகவே இயக்க தொடங்கி இருக்கிறார்கள். பொதுவாக இந்த வழித்தடம் என்பது சிவாஜி நகர், மகாத்மா காந்தி சாலை, அதே போல இந்த பக்கம் வந்தால் ஹெப்பால், இந்த பகுதியிலிருந்து வரும் வாகனம், குறிப்பாக ஹெப்பால் என்ற பகுதி விமான நிலையத்திலிருந்து நகருக்குள் வரும் பகுதி, இந்த வழியாகவும் அதிக வாகனங்கள் வரும். இவை அனைத்துமே வேறு சாலை வழியாக
போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அந்த போக்குவரத்து மாற்றம் என்பது தொடர்கிறது. முதற்கட்டமாக இது அந்த நிகழ்ச்சி நடைபெறும் 2 மணி நேரத்திற்கு மட்டும்தான் திட்டமிடப்பட்டிருந்தது. தற்போது இந்த சம்பவத்திற்கு பிறகு இந்த போக்குவரத்து மாற்றமானது தொடரப்பட்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லை என்றாலும் கூட அந்த போக்குவரத்து மாற்றமானது தொடர்ந்து கையாளப்பட்டு வருவதாக நமக்கு தகவல் வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, தற்போது மக்கள் கூட்டமாக, அதாவது நிகழ்ச்சியும் முடிந்துவிட்டது. இந்த எதிர்பாராமல் இந்த கூட்ட நெரிசல் சம்பவமும் ஏற்பட்டுவிட்டது. இதனால் விரைவில் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என முண்டி எடுத்துக்கொண்டு மெட்ரோ நிலையங்களை நோக்கி செல்வதால் மெட்ரோ நிர்வாகமும் அங்கிருக்கும் பாதுகாவலர்களும் கூட மிக சிரமத்தை அனுபவிக்கிறார்கள். அதாவது மெட்ரோ நிலையத்திற்குள் ஏதாவது சம்பவம் நடந்துவிட்டால் அது இன்னும் பெரிய பிரச்சனையாக மாறிவிடும். எனவே எவ்வளவு கூட்டம் அந்த மெட்ரோ நிலையம் பிடிக்குமோ அவ்வளவு கூட்டத்தினரை மட்டும் விட்டுவிட்டு மீதி இருப்பவர்களுக்கு ஷட்டரை மூடி விடுகிறார்கள் பாதுகாவலர்களே. இது மெட்ரோ ரயில் பயண நிறுத்தம் அல்ல. இவர்கள் பாதுகாப்புக்காக அந்த செக்மெண்டாக ஒரு 100 பேர் சென்றவுடன் மூடுவது, அது போன்ற விஷயங்களை கையாண்டு வருகிறார்கள். மீதி இருக்கும் மக்கள் பாதுகாப்புடன் வீடு செல்ல வேண்டும். அதற்கான நடவடிக்கைகளை போலீசாரும் மேற்கொண்டு வருகிறார்கள். மக்களை 4 வழிகளில், அதாவது இந்த போஸ்ட் ஆபீஸ் சிக்னல் என்று சொல்வார்கள், இந்த சிக்னல்ல 4 வழித்தடம் இருக்கு. இந்த 4 வழித்தடங்களிலுமே பேருந்துகளானது பயணிக்கும். அதாவது வெவ்வேறு வழித்தடத்திலான பேருந்துகள். எனவே அந்த வழியாக செல்லுமாறு அங்கு இருக்கும் பொதுமக்கள் போலீசாரால் அறிவுறுத்தப்பட்டு வருகிறார்கள். மீதம் இருக்கும் அனைவரும் பத்திரமாக வீட்டிற்கு செல்ல வைப்பதில் போலீசார் மிக மும்முரமாக செயல்பட்டு வருகிறார்கள். இதில் இந்த சோக சம்பவத்தில் 11 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதில் 9ஆம் வகுப்பு மாணவியும் உயிரிழந்திருக்கிறார். அவங்களுடைய புகைப்படத்தை தான் நாம் தற்பொழுது திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி பரிதாபமான உயிரிழந்த 11 பேரில் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவியும் ஒருவர். அவருடைய புகைப்படம் வெளியாகியிருக்கிறது. சுமார் 50 பேர் இதில் காயமடைந்திருக்கிறார்கள். அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கேயும் பத்திரிகையாளர்களுடைய கூட்டத்தை பார்க்க முடிகிறது. ஏற்கனவே கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களை காண வந்த ரசிகர்கள் ஒரே இடத்தில் அதிக எண்ணிக்கையில் கூடிய காரணத்தினால், அங்கே ஒரு தண்ணீருக்கு மேல் அந்த ஸ்லாப் இருந்த காரணத்தினால் அந்த ஸ்லாப் உடைந்து அங்கே விழுந்து அங்கே ஒரு கூட்ட நெரிசலில் ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டு சுமார் 11 பேர் இதுவரை உயிரிழந்திருக்கிறார்கள். 5000 போலீஸ் இருந்தும் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று துணை முதலமைச்சர் DK சிவகுமார் தெரிவித்து மக்களிடையே மன்னிப்பு கேட்டிருக்கிறார். இப்படியாக பெங்களூரில் சோக காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அத்தனையும் முடிந்து மக்கள் தற்பொழுது வீடு திரும்புவதற்கு அவர்கள் வாகனத்தில் பயணிக்க இயலவில்லை. காரணம் கடுமையான கூட்டம் என்று நம் செய்தியாளர் பாரதி ராஜா பதிவு செய்த செய்திகளையும் நாம் பார்த்து கொண்டிருந்தோம். சின்னசுவாமி ஸ்டேடியம் பெங்களூருவில் இந்த சம்பவம், அந்த ஸ்டேடியத்துக்கு வெளியே இந்த சம்பவம் அரங்கேறியது. பெங்களூரு போலீஸ் கமிஷனர் அந்த சம்பவம் நடந்த இடத்திற்கு வந்து பார்வையிடும் காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். சம்பவம் எவ்வாறு அரங்கேறியது, அங்கே காவலர்கள் இருந்தும் இது போன்ற ஒரு அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியது எப்படி என்பதை நேரில் விசாரிப்பதற்காக அவர் அங்கே வருகை தந்து அங்கே விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்.